ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பாய் வீட்டு அரிசி பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பாயாசத்தை எங்கள் ஊர் சைடில் கறி விருந்துக்கு தவறாமல் செய்வாங்க. ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப அருமையாக இருக்கும். எனக்கு இந்த பாயாசம் ரொம்பவே பிடிக்கும். இது பாய் வீட்டில் செய்கிற மாதிரி டேஸ்ட் கொஞ்சம் கூட மாறாமல் அதே டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பவுலில் ஒரு சின்ன கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. இது 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை 2 வாட்டி நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு அரிசியை நல்லா தண்ணி ஊற்றி 20 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இந்த பாயசத்துக்கு பாஸ்மதி அரிசி தான் ரொம்ப மெயின் இன்க்ரீடியண்ட். இதில் செய்யும்போது தான் அந்த பாஸ்மதி அரிசியோட வாசனையோட பாயசம் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இது 20 நிமிஷம் நல்லா ஊறிட்டு இருக்கட்டும், ஒரு சைடில் இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் அரிசி பாயசம் செய்கிறதுக்கு இன்றைக்கி 1 லிட்டர் கெட்டியான பாலாக எடுத்திருக்கேன். தண்ணி கலக்காமல் கெட்டியான பாலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அரிசி பாயசம் நல்லா கெட்டியாக டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். மாட்டுப்பால் கிடச்சா அதை யூஸ் பண்ணுங்கள், இன்னமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பால் நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே அடுத்ததாக இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக 10 பாதாம் ஊற வச்சு இந்த மாதிரி தோல் எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக பால் விட்டு நல்லா நைஸாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நம்ம பாதாமை நல்லா அரைச்சி ஊற்றும் போது இன்னமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அரிசி பாயசம். பாருங்கள், இப்போ நல்லா அடித்து இப்போ இதை நம்ம பாலில் ஊற்றிடலாம். பாருங்கள், பாலில் இன்னும் கொதி வரலை. இப்போவே இதையும் ஊற்றிடலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி ஊற்றிருக்கேன். ரொம்ப குறைவான தண்ணியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு பால் நல்லா சுண்டி வரணும். பாதிக்கு பாதி நம்ம அரிசி பாயசம் செய்யும்போது குறைஞ்சிடணும். அந்தளவுக்கு சுண்டினா தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பால் நல்லா பொங்கி வருது. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு வாட்டி திரும்பவும் நல்லா கலந்து விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் மாற்றி வச்சு பாலை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அரிசி நல்லா வெந்து பால் நல்லா சுண்டி வரணும் நம்மளுக்கு. இப்போ அரிசி நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக ட்ரை ஃப்ரூட்ஸை நம்ம வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் அதிகமாக தேவைப்படாது நம்மளுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் வறுக்கிறதுக்காக. உங்களுக்கு நெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு ட்ரை ஃப்ரூட்ஸை அப்படியே கூட நம்ம பாலில் போட்டுக்கலாம். நெய்யில் வறுத்து போடும்போது இன்னமும் அரிசி பாயசத்தில் நட்ஸில் நல்ல கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதுக்காக முந்திரி, பாதாம், அப்புறம் ட்ரை கிரேப்ஸை சின்னசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலரில் எல்லா நட்ஸுமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம நெய்யில் வறுத்த நட்ஸ் எல்லாம் பாலில் போட்டுக்கலாம். திரும்பவும் ஒரு வாட்டி நட்ஸ் போட்டதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கரண்டியை வச்சு கிண்ணத்தில் சைட்லலாம் கட்டுற பாலாடையே எடுத்து பாலில் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சைடெல்லாம் எடுத்து விடணும். அப்போ நம்மளுக்கு நம்ம கோவா போட்ட மாதிரி நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பால் சுண்ட நம்ம சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து பாலில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், நல்லா பால் கொதித்து வருது. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா பொங்கி வந்துடும். அதே மாதிரி அடி பிடிச்சிரும், பார்த்துக்கோங்க. அரிசி நம்மளுக்கு நல்லா வெந்து வரணும். ஊற்றின பாலில் பாதியாக சுண்டி வர வரைக்கும் நம்ம காய்ச்சிக்கணும். அரிசிலாம் நல்லா வெந்து சின்னசாக உடஞ்சி வரணும். அப்போ தான் அரிசி பாயசம் நம்ம பாய் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்ததுன்னா குங்குமப்பூ போட்டுக்கலாம். நல்ல கலராக நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், அதுவும் நல்ல கலர் கொடுக்கும். இல்லை ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். நான் 2 ட்ராப் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இப்போ பால் பாதியாக சுண்டி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் 4 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்குறேன். இது நம்ம சேர்க்கும்போது இன்னமும் நம்மளுக்கு அரிசி பாயசம் நல்ல திக்காக கெட்டியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
இதுக்கு பதிலாக நீங்கள் கோவாவை கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக நம்மளுக்கு திக்னஸ் கொடுக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். பால் இந்த அளவுக்கு சுண்டுறதுக்கு எனக்கு 20 நிமிஷம் போலாச்சு. பாருங்கள், நல்லா அரிசிலாம் வெந்திருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் உடஞ்சதுன்னா நம்மளுக்கு இன்னமும் நல்லாயிருக்கும். இன்னும் கூட ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். திரும்பவும் இந்த சைடெல்லாம் நல்லா எடுத்து விட்டு நல்லா பாலில் கலந்து விடுங்க. அப்போ நம்மளுக்கு கோவா போட்ட மாதிரி நல்ல டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் கடைசியாக சர்க்கரை சேர்த்துடலாம். 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதுக்கு நிறைய சர்க்கரை தேவைப்படாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பாலை நல்லா சுண்ட வச்சதால் நட்ஸ்லாம் போட்டிருக்கோம். அப்புறமா கண்டென்ஸ்டு மில்க் எல்லாம் சேர்த்துருக்கிறதால அதுவே ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அதால் குறைவான சர்க்கரை சேர்த்தாலே போதும். உங்களுக்கு இன்னமும் ஸ்வீட் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையே சேர்த்துக்கோங்க. இப்போ திரும்பவும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி சைடை எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கெட்டியாக நம்ம காய்ச்சிக்கணும். பாருங்கள், அரிசிலாம் நல்லா உடஞ்சி சூப்பராக அரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வாய் வீட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இதில் கிடைக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் பால் நட்ஸ்லாம் நிறைய சேர்த்துருக்கிறதால நல்ல ரிச்சான ஒரு நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.